அனைவருக்கும் வணக்கம். சற்றம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி, மக்களே பாதுகாப்பாக இருங்கள், வெளியே செல்லாதீர்கள். மீண்டும் தமிழகத்தை நோக்கி நகர உள்ளதாக தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டன. டிட்வா புயல் காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு நாளை நாட்கள் நவம்பர் மாதம் 29ஆம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமுதல் அதிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். குறிப்பாக பல்வேறு மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். நாளை நாட்கள் எந்த மாவட்டம் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும், எந்த மாவட்டங்களுக்கு பள்ளிகள், கல்லூரிகள் கட்டாயம் விடுமுறை விடப்படும். எல்லாமே இப்ப நம்ம பிரீஃபா பார்க்கலாம். மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றியும், பள்ளிகள், கல்லூரிகள் விடுமுறை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற ரெக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்துட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்ப வாங்க வீடியோக்குள் போகலாம். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து வரும் நிலையில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமுதல் அதிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டு வராங்க. குறிப்பாக ஏற்கனவே உருவான புயல் சென்யான் புயல் கரையை கடந்த பிறகு புதிதாக தமிழகத்தை நோக்கி வர உள்ளதாக ஒரு புதிய புயல் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டாங்க. அதாவது இந்த டிட்வா புயல் தமிழகத்தை நோக்கி வேகமாக நகர்ந்து வருவதாக அறிவிக்கப்பட்டாங்க. இதன் காரணமாக நவம்பர் மாதம் 29 மற்றும் 30 ஆகிய தேதிகளில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமுதல் அதிக கனமழை தொடரும் அறிவிக்கப்பட்டாங்க. ஏற்கனவே நவம்பர் மாதம் 26ஆம் தேதி தென்மேற்கு வங்கடல் மற்றும் அதனையொட்டிய தென்கிழக்கு இலங்கை இந்திய பெருங்கடல் பகுதியில ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலவிய இந்த டிட்வா புயல் தற்போது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மண்டலமாக வலுப்பெற்று தற்போது புயலாக மாறியுள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க. நேற்று காலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று அதே வேளையில் மீண்டும் புயலாக வலுப்பெற்றுள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க. வங்கடல் இலங்கை அருகே நிலை கொண்டிருந்த இந்த புயல் தமிழகத்தை நோக்கி நகர்ந்து வருவதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர். அதன் காரணமாக 6 மணி நேரத்தில் வடக்கு மற்றும் வடமேற்கு நோக்கி 7 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருவதாக அறிவிக்கப்பட்டனர். இன்று நவம்பர் மாதம் 28ஆம் தேதி காலை 5:30 மணியளவில் அதே பகுதியில் மையம் கொண்டுள்ளது. ஆனால் தற்போது வரை பார்க்கும்போது மீண்டும் தமிழகத்தை நோக்கி இந்த புயல் நகர்ந்து வருவதாக அறிவிக்கப்பட்டாங்க. அதாவது திருகோணமலை இலங்கைக்கு தென்மேற்கே சுமார் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இலங்கை மற்றும் வடமேற்கே 90 கிலோமீட்டர் தொலைவிலும், வடக்கே 230 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுச்சேரி மற்றும் தென்கிழக்கே 440 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னைக்கு தெற்கே 540 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். இலங்கை கடற்கரை மற்றும் அதனையொட்டிய தென்மேற்கு வங்காள விரிகுடா வழியாக வடக்கு மற்றும் வடமேற்கு நோக்கி நகர்ந்து வருவதாக அறிவிக்கப்பட்டனர். இது நவம்பர் மாதம் 30ஆம் தேதி அதிகாலையில் வடக்கு மற்றும் வடமேற்கு நோக்கி நகர்ந்து வட தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் அதனையொட்டிய தெற்கு ஆந்திரா பிரதேச கடற்கரை நோக்கி கரையை கடக்கும் என அறிவிக்கப்பட்டனர். இதன் காரணமாக தமிழகத்தில் நாளை நாட்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டாங்க. அதாவது நாளை நாட்கள் திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களுக்கு கனமுதல் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். இம்மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். இந்த மாவட்டத்திற்கு மட்டும் மழையின் தீவிரம் பொறுத்து கண்டிப்பாக பள்ளிகள், கல்லூரிகள் விடுமுறை விடப்படும் அறிவிக்கப்பட்டனர். அது மட்டுமல்லாமல் தஞ்சாவூர், அரியலூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் கனமுதல் மிக கனமழை கொட்டித்திருக்கும் அறிவிக்கப்பட்டனர். புதுச்சேரி, திருச்சி மற்றும் புதுக்கோட்டை, சேலம், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, திருப்பத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கனமழை கொட்டித்திருக்கும் தற்போது அறிவிக்கப்பட்ட நாளை நாட்கள் மக்கள் கண்டிப்பாக பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என தற்போது அறிவிக்கப்பட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தீவிரமாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என அந்தந்த மாவட்ட ஆட்சியருக்கு கண்டிப்பாக தமிழக அமைச்சர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர். அடுத்தபடியாக நவம்பர் மாதம் 30ஆம் தேதி திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கனமுதல் மிக கனமழையும், வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கிருஷ்ணகிரி, தர்மபுரி ஆகிய மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். வரக்கூடிய 30ஆம் தேதி ஆகிய அன்றைய தேதிகளில் தான் இந்த புயல் கரையை கடக்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். அப்படி கரையை கடக்கவில்லை என்றால் அடுத்த சில நாட்களுக்கும் கனமுதல் மிக கனமழை கொட்டித்திருக்கும் தற்போது அறிவிக்கப்பட்டனர். இன்று காலை முதல் தமிழக கடற்கரை ஒக்கிய பகுதிகளில் குமரிடல் மற்றும் மன்னார் வளைகுடா பகுதியில் தென்மேற்கு வங்கடல் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 100 கிலோமீட்டர் வேகத்தில் வீசியுள்ளது. நாளை நாட்களும் 90 முதல் 100 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசிக்கொண்டால் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று தற்போது அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக தலைநகர் சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கும் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டதன் காரணமாக அந்தந்த மாவட்ட ஆட்சியர் அவர்கள் கண்டிப்பாக நேரடியாக சென்று ஆய்வுகளை மேற்கொள்ளப்பட வேண்டும் என தற்போது மாவட்ட ஆட்சியருக்கு முக்கிய அறிவிப்பு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அறிவிக்கப்பட்டனர். நன்றி, வணக்கம்.